பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் கூட இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக நம்ம ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டு வருகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்த அவருடைய மகிமை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க என்று. ஆமென். நம்ம தொடர்ந்து வேதத்திலிருந்து சங்கீதம் 147 அதிகாரம் 12 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. ஆமென். நம்ம கடந்த நாள் பார்த்தோம்ல, நம்ம ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், ஏன் ஏசப்பாக்கு மகிமை செலுத்தணும், ஏன் அவரை நம்ம துதிக்கணும்னு பார்க்கும்போது முதலாவதாக ஏசப்பா நம்முடைய வாசலின் தாழ்ப்புகளை கர்த்தர் பலப்படுத்தினார். ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். இந்த நாள் கூட நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாக்கு எதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது 13 வசனம் சொல்லுகிறது, 14 வசனம், அவர் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களை ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆமென். இந்த நாளில் ஏசப்பாக்கு நம்ம ஏன் நன்றி செலுத்தணும்னா, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்பினார். ஆமென். எவ்வளவோ போராட்டங்கள் இல்லையா, எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ உபத்திரங்கள் பாருங்க, பொல்லாத சத்ருவோ எப்போ நம்ம குடும்பத்தை பிரிக்கலாம், எப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு போராட்டத்தை பிரச்சனை உண்டாக்கலான்னு, ஆனாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்ம கைவிடாமல் நமக்குள்ள சமாதானத்தை தந்தார் இல்லைங்களா. நம்ம உள்ளத்தில் சமாதானம் கொடுத்தாரு, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் கொடுத்தாரு, நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஏசப்பா சமாதானம் கொடுத்தாரு, நம்ம குடும்ப ஸ்தலத்தில் ஏசப்பா சமாதானம் கொடுத்தாரு. நம்ம வீச்சு சுற்றிலும் எவ்வளவோ போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவங்களோட சமாதானமாய் வாழ ஏசப்பா நம்ம கிருபை செய்தார்ல, அதுக்காக ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆமென். அதே போல் அடுத்ததாக சொல்றது, உச்சிதமான கோதுமையினால ஏசப்பா நம்ம திருப்தி ஆக்கினார். இந்த வருஷம் முழுவதுமாய் நல்ல ஆகாரம் சாப்பிட நமக்கு திருப்தியாக போதும்னு என்ற ஏசப்பா நமக்கு அவர் ஆகாரத்தை கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும். நான் வர நாட்கள் நம்ம பேசணும் இல்லைங்களா, எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஆகாரம் இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கூட நம்ம தூங்குகிறோம். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லா எல்லா நேரத்தில் நல்லா சாப்பிட ஏசப்பா நம்ம திருப்தியாக வச்சிருக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்தலாமா? என்னோட சேர்ந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே இதோ இந்த நாளில் கூட ஏசப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை ஏசப்பா. நீர் எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களை ஆக்கி எங்களை உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தி ஆக்கினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகிற நேரத்தில் நீர் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு சமாதானத்தை தந்தீங்களே, நன்றி அப்பா. உச்சிதமான கோதுமையில் ஏசப்பா எங்களை திருப்தி ஆக்கினீங்களே, எந்த குறையில்லாதபடிக்கு எங்களை வாழ வச்சுங்களப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.